விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மாநகரில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் இன்று காவிரி ஆற்றில் கரைக்கப்படுகின்றன. இதனையொட்டி விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், எத்தனை விநாயகர் சிலைகள் இன்று காவிரி ஆற்றில் கரைக்கப்பட உள்ளது? இதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் சரண்யா. கடந்த திங்கட்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த விநாயகர் சதுர்த்தியின் போது வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள், கோயில் ஆலயங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் பூஜை செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு இன்று காவேரி ஆற்றில் கரைக்கப்பட உள்ளன. திருச்சி மாநகரில் மற்றும் மாநகரில் 203 விநாயகர் சிலைகளும், புறநகரில் 972 விநாயகர் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன. அவைகள் இன்று தற்பொழுது காவேரி ஆற்றில் கரைப்பதற்காக பூஜைகள் கோவில் ஆலயங்களிலிருந்து பூஜைகள் செய்யப்பட்டு நேரடியாக காவேரி ஆற்றுக்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் தற்பொழுது காவிரி ஆற்றில் போதிய நீர் இல்லாத காரணத்தினால் காவிரி ஆறு வறண்டு காணப்படுகிறது. இதனால் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். தற்பொழுது இந்த இருக்கக்கூடிய நீர் குறைவான நீர்களில் விநாயகர் சிலைகளை கரைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினரும் செய்து கொண்டு வருகின்றனர். அதாவது இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் எவ்வளவு அளவு நீர் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் விநாயகர் சிலைகளை கரைக்க வேண்டும். அதற்கு 5 அடிக்கு மேல் உயரமுள்ள விநாயகர் சிலைகளை திருச்சி மாவட்டத்தில் புறநகரில் உள்ள பெட்டவாய் தலை முக்கம்பு அணைகளில் கரைக்க வேண்டும் என திட்டமிட்டு தற்போது அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இப்ப தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி முக்கம்பூர் கல்லணை. முக்கம்பூர் அணையிலிருந்து இப்ப நம்ம இருக்கிறோம். இங்கு போதிய நீர் சுத்தமாக இல்லாதனால் வறண்டு காணப்படுகிறது. இதனால் இங்க வரக்கூடிய விநாயகர் சிலை கரைக்க வரக்கூடிய பக்தர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடனும் கலை இழந்தும் செல்கின்றனர். இருக்கக்கூடிய சிறிதளவு நீரிலே தற்பொழுது இந்த விநாயகர் சிலைகளை கரைத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் எந்தவித அசம்பாவிதம் நடைபெறா வண்ணம் இருப்பதற்காக தீயணைப்பு துறையினர் மற்றும் அவசர ஊர்திகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதே போல திருச்சி காவிரி ஆற்றில் உள்ள பாலத்தில் விநாயகர் சிலை கரைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்காலிக காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் அதிவிரைவு படை காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். சரண்யா, திருச்சி காவிரி ஆற்றில் இன்று விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட உள்ளது தொடர்பான உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.